முதலமைச்சரை அவதூறாக பேசிய பதிவான வழக்கில் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனின் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த மனு மீது பிற்பகலில் விசாரணை நடைபெறும் என அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக பதிவான வழக்கில் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்நிலையில் இந்த மனு பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக பதிவான வழக்கில் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் கடந்த ஜூலை 18 இரவு கோவில்பட்டியில் நடைபெற்றிருந்தது. கூட்டத்தில் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி.வி. மார்கண்டேயன் அப்போது பேசுகையில், முதல்வர் விஜய் பேரவையில் போட்டினாலும் அவர் எலும்பை உடைப்போம் என்று மிரட்டும் வகையில் பேசியது மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தாவேக்காவினர் அளித்த புகாரின் அடிப்படையில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஜி.வி. மார்கண்டேயன் மீது தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்திருந்தார்கள். இந்நிலையில்தான் கடந்த வாரம் வழக்கு தொடர்பாக ஜாமீன் கோரி தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு இடம் தள்ளுபடி செய்யப்பட்டு உத்தரவிட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பாக இன்று ஒரு அவசர முறையீடானது செய்யப்பட்டது. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவான வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரியும் தனக்கு ஜாமீன் வழங்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பாக வழக்கறிஞர் காசிராஜன் என்பவர் அவசர முறையீடை செய்திருக்கிறார். இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த விசாரணையை எடுத்துக்கொள்வதாக நீதிபதி ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.